லண்டன்ல அங்க உள்ள பாராளுமன்றத்திலே அவர்களுடைய பொருளாதார வீழ்ச்சி மிகவும் கீழ் நோக்கி அவசரமாக போன போது அங்க உள்ள ஒரு அந்நிய மதத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரர் சொல்லுகிறார், பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய காரணம் வட்டியை அடிப்படையாக கொண்ட இந்த பொருளீட்டல் முறைதான். விரும்பியோ விரும்பாமலோ நாங்க திருப்பி தலை தூக்க வேண்டுமா? இஸ்லாம் நமக்கு காட்டி தருகின்ற சில சட்டதிட்டங்களை நம்முடைய பொருளீட்டலிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதுதான் தெரியும். அவருடைய பதவிக்கு அச்சுறுத்தலா போச்சு. யார் சொல்றாங்க? அந்நியவர்கள் இஸ்லாத்தை பத்தி பேசுகிறார்கள். அப்ப நாங்க என்ன விளங்கணும்? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சில சட்டங்களை தெளிவா பேசுறாங்க, சில சட்டங்களை சுருக்கமா பேசுறாங்க. தொழுகை எவ்வளவு முக்கியம், தொழுகை எவ்வளவு முக்கியம், ஆனா ரொம்ப சுருக்கமா தான் அல்லாஹ் பேசிக்கிறான் தொழுகையை பத்தி. எப்படி? ருக்கு செய்யுங்க, சுஜூது செய்யுங்க குர்ஆன் சொல்லுது, ஆனா இப்படித்தான் ருக்கு செய்யணும், இப்படித்தான் சுஜூது செய்யணும் குர்ஆன்ல இல்ல. ரொம்ப சுருக்கம், முக்கியம் தான் ஆனா சுருக்கம். ஆனால் சில சட்டதிட்டங்களை அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விவரமாக சொல்லி இருக்கிறார். எதுக்காக? அதுல ஒன்றுதான் இந்த மஹ்ரம் சம்பந்தப்பட்ட இந்த ஆயத்து. மஹ்ரம் மஹ்ரம் என்ற பழக்கம் ஆண் பெண்களுக்கு இடையிலே ஏற்படும். எல்லாரும் நானா, எல்லாரும் தாத்தா, வயசு கூடினா எல்லாரும் உம்மா, இந்த கலாச்சாரம் நீங்கும். யாரை பார்க்கலாம், யாரை பார்க்க கூடாது, யாரோடு பேசலாம், யாரோடு பேசக்கூடாது, இந்த தெளிவு ஒவ்வொரு குடும்ப தலைவனிடத்திலும் ஒவ்வொரு இல்லத்தரசியிடத்திலும் இருக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் மஹ்ரம் சம்பந்தமான தெளிவு ரொம்ப ஒன்றொண்டா உரிச்சு உரிச்சு சொல்லுகிறார். எதுக்காக? அதை நாங்க பேணல் என்று சொன்னா எங்கட குடும்ப கௌரவம் எல்லாம் வீணா போயிடும். ரோட்ல தலை நிமிர்ந்து நடக்க இல்லாம போயிடும். வீட்டுக்குள்ள இருக்க வேண்டி வரும், பஜாருக்கு வரையலாம், கேவலம். ஏன்? மஹ்ரம் பேணல்ல ஏற்பட்ட பிரச்சனை அங்க ரோட்ல தலை போடலாம், அவருடைய மானம் மரியாதை எல்லாம் பறந்துருச்சு. எனவே அல்லாஹ் இந்த மஹ்ரம் சம்பந்தப்பட்ட தெளிவை குர்ஆனிலே ரொம்ப ஆழமாக விவரமாக சொல்லுகிறார். உங்களுக்கும் வீட்டுக்கு போனா பார்க்கணும். 4வது ஜுஸு லன் தனாலு என்ற ஜுஸு கடைசி ஆயத். அந்த ஆயத்து முடிகிறதோட 5வது ஜுஸு தொடங்குது, வல் முஹ்சனாத் என்ற ஜுஸு தொடங்குது. தமிழ் டிரான்ஸ்லேஷன் எடுத்து பாருங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பாருங்க, யாரு ஹலால் யாரு ஹராம், யாரு மஹ்ரமானவங்க யாரு அந்நியவங்க, அல்லாஹ் தெளிவாக அந்த லிஸ்ட் சொல்றாங்க. இது நான் நீங்க எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு பாடம். இத பேணாததனால இன்னைக்கு கேவலம் பாப்பாக்கு ரோட்ல வரையலாம், பாப்பாக்கு பஜாருக்கு வரையலாம், பாப்பாக்கு ஊருக்குள்ள ஐக்கலாம், ஊட்ட வித்துட்டு போயிட்டாங்க, ஊரை விட்டுட்டு போயிட்டாங்க, வேற ஊருக்கு போயிட்டாங்க, ஊர்ல தலை போடலாம். கேவலம் மஹ்ரம் பேணல்ல. இந்த அறிவு மனைவிக்கு கொடுக்கல, மகளுக்கு கொடுக்கல, இதனால ஏற்பட்ட நஷ்டம் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவா சொல்றான். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், அல்லாஹ் உங்களோட உம்மாமார உங்களுக்கு மஹ்ரமாக ஆக்கிக்கிறார். உங்களோட உம்மா உங்களுக்கு மஹ்ரம். பார்க்கையிலும் பேசையிலும் தொடையிலும் கலைக்கையிலும் சாதாரண உடுப்போட அவக்கு உங்களோட முன்னால வரையும். ஏண்டா அவ உங்களை பெத்த உம்மா, சும்மா உம்மா இல்ல. சும்மா உள்ள ஆக்கல நாங்க உம்மா உம்மான்றது, அந்த உம்மா இல்ல, உங்களை பெத்த உம்மா, உங்களோட வாப்பாட உம்மா, உங்களோட உம்மாட உம்மா எல்லாமே மஹ்ரம். அல்லாஹ் சொல்றான். வபனாத்துக்கும் அடுத்ததாக சொல்லுகிறான், உங்களோட மகள், நீங்க உங்களுக்கு பிறந்த மகள், நீங்க சும்மா ரோட்ல ஒன்ற கண்டன மகள் என்றீங்க, அந்த மகள் அல்ல, உங்களுக்கு பிறந்த மகள், அவள் மஹ்ரம். சாதாரண உடுப்போட உங்களுக்கு முன்னால வரலாம், பேசலாம், கதைக்கலாம், தொட்டா ஒது முடியாது, அவ உங்களுக்கு மஹ்ரம். வபனாத்துக்கும் உங்களோட மகள், மகள்ட மகள், அந்த மகள்ட மகள் பேட்டி உங்களுக்கு மஹ்ரம். அல்லாஹ் சொல்லுகிறார். வஅகவாத்துக்கும் உங்களோட சொந்த தாத்தா தங்கச்சி, அவங்க உங்களுக்கு மஹ்ரம். அவங்க மஹ்ரம், அவங்களோட பேசலும் கதைக்கலும், சாதாரண உடுப்போட உங்களுக்கு முன்னால் அவங்களுக்கு வரையும். வபனாத்துல் அஹி வபனாத்துல் உக்தி, அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட நானா தம்பிர பொம்பளை புள்ள, உங்களோட தாத்தா தங்கச்சிட பொம்பளை புள்ள உங்களுக்கு மஹ்ரம். அவங்களோட பேசுக்கோ, கதைக்கோ.
அவங்க எல்லாம் பெரிய முட்டாக்கெல்லாம் போட்டவங்க முன்னுக்கு வரணும்ன்றது இல்ல. உங்களோட நானாட கூட பிறந்த நானா தம்பியில பொம்பளை புள்ள, கூட பிறந்த தாத்தா தங்கச்சியில பொம்பளை புள்ள உங்களுக்கு மகரம். அல்ல தெளிவா சொல்றான், தெளிவாக சொல்றாங்க. வஅம்மாத்துக்கும் உங்களோட வாப்பாவோட கூட பிறந்த தாத்தா தங்கச்சிமார், வாப்பாவோட கூட பிறந்த தாத்தா தங்கச்சி, மாமி, சின்ன மாமி, பெரிய மாமி உங்களுக்கு மகரம். அவங்களோட பேசுங்கோ, கதைங்கோ, தொட்டாலும் போது மரியாதை, பார்த்து பேசலாம். அவங்க சாதாரண உடுப்போடையும் உங்களுக்கு முன்னுக்கு வரை. வஹாலாத்துக்கும் அடுத்த சொல்றாங்க உங்களோட உம்மாட தாத்தா தங்கச்சிமார் கூட பிறந்தவங்க உங்களுக்கு மகரம், பேசுங்கோ, கதைங்கோ. இப்படி அல்லாஹ் தஆலா சொந்தம் என்கிறது எங்களுக்கு 3 வகையில் ஏற்படுகிறது. ஒன்று பிறப்பின் மூலமாக ஏற்பட்ட சொந்தம், பிறந்ததோட உம்மா மகரம், மகள் மகரம், தாத்தா மகரம், தங்கச்சி மகரம், வாப்பாட தாத்தா தங்கச்சி மகரம், உம்மாட தாத்தா தங்கச்சி மகரம், பிறந்ததோட ஏற்பட்ட சொந்தம். அடுத்தது கல்யாணம் முடிக்கிறதுனால ஏற்படுகின்ற பந்தம், நிக்காஹின் மூலமாக ஒரு சொந்தம் உண்டாவது. யாரு? மனைவியின் தாய், மாமி, வைஃப்ட உம்மா உங்களுக்கு மகரம். இன்னைக்கு நிறைய அறிவு இல்லாததனால் ஹலால ஹராம் என்று விளங்குறாங்க, ஹராத்த ஹலால் என்று விளங்குறாங்க. அப்ப மனைவியினுடைய தாய் எங்களுக்கு மகரம். நிறைய வீடுகள்ல பிரச்சனை நடந்திருக்குது. மாமா மௌத்து, மாமி இத்தால, மருமகனை இத்தா முடியங்காட்டி வேற ஊடு பார்க்க சொல்லும். ஏண்டால் மாமி அங்க அஜ்னபியா, அந்நிய பொம்பளையா. அப்படி இல்லை, அது மருமகன், சொந்த மகன், தொட்டாலும் முதுமையாது, சாதாரண உடையோடு அவருக்கு முன்னாலே இருக்கலாம் என்கின்ற அளவுக்கு விளப்பம் இருந்தால் குழப்பம் இருக்காது. இது ஹலால். மாமி, வைஃப்ட உம்மா மகரம். என்றைக்குமே இவருக்கு கல்யாணம் முடிக்கிறது ஹராம், நிரந்தர ஹராம், நிரந்தரமான மகரம் மாமி. அப்ப இது அறிவு இருந்தால் சரியா விளங்கும். ஆனா இந்த விளப்பம் இல்லாததுனால ஹலால் ஹராமா விளங்குது நிறைய பேருக்கு. அப்ப இந்த இடத்துல இன்னொன்று வாக்கியம் எங்களுக்கு, வாப்பாட கூட பிறந்த தாத்தா தங்கச்சி, உம்மாட கூட பிறந்த தாத்தா தங்கச்சி மகரம். ஆனா அவங்களோட புள்ளகள் மகரம் இல்ல, அவங்களோட புள்ளல் மகரம் இல்ல. வாப்பாட தங்கச்சிட தாத்தாட மகள் எங்களுக்கு மைனி, நாங்க கல்யாணம் முடிக்கிறோம். அப்ப உம்மட கூட பிறந்த தாத்தா தங்கச்சிட பொம்பளை புள்ள அவங்க மகரமாக நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா மகரம் அல்ல. பெரியம்மட மகள், சாட்சிட மகள், அது தாத்தா தங்கச்சி நாங்க பேர் வச்சு கொண்டிருக்கிறோம். பேர் வைக்கிறதுனால், நாங்க பேர் வச்சதுனால அது மகரமாகாது. வாப்பட தாத்தட தங்கச்சிட புள்ளால முடிக்கலும்டா, ஏன் உம்மட தாத்தா தங்கச்சிட புள்ளால முடிக்கலாம்? அது தாத்தா தங்கச்சின்னு நாங்க பேர் வச்சு கொண்டு, ஆனால் அது மருவி, அவ எங்களுக்கு மகரம் இல்ல. அப்ப தாத்தா தங்கச்சி என்கிற பேர்ல நாங்க அவங்களோட வீட்டுக்குள்ள போறோம், தட்டி பேசுகிறோம், பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், தோளோடு தோளொட்டி நடந்து கொள்கிறோம். ஹராம், ஹராம். இந்த கலாச்சாரம் நீங்கும். அப்ப நாங்க மனசுல ஒரு உணர்வு இல்லாமையும் கூட சாட்சிட மகள், பெரியம்மாட மகள், தாத்தா தங்கச்சின்னு சொல்லி பேசுவது, ஒட்டுவது, உறைவது, பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பது, மனசில் ஒன்றும் இல்லாவிட்டாலும் ஹராம், ஹராம் தான். அது எப்படி ஹலாலம்? அப்ப அறிவு, மார்க்க அறிவு இல்லாததனால் எது ஹராமோ அது ஹலால் என்று நினைக்கிறோம், எது ஹலாலோ அது ஹராம் என்று நினைக்கிறோம். பாவம். சாட்சி பெரியம்மட மகள் தங்கச்சி என்று நான் நீங்க வச்சுக்கொண்ட பேர், அல்லாஹ் தந்த பேரு. அவங்க அந்நிய பெண்கள், அந்நிய பெண்கள். திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய சொந்தம், தாயின் மனைவியின் தாய். அடுத்தது மனைவியின் சகோதரி, மைனி, வைஃப் தங்கச்சி. பெண்களா இருந்தா ஹஸ்பண்ட தம்பி நானா. ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, அஃபரஐத்தல் ஹம்வ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, வைஃப் தங்கச்சி
அல்லது எங்கட ஹஸ்பண்ட நான தம்பியை பத்தி என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல் ஹம்மு அல் மௌத், அது வைஃப் தங்கச்சி, அந்த விஷயத்துல நீங்க லூஸ் விட்டீங்க, நீங்க மௌத்த சந்திக்கிறதுக்கு சமன். மௌத்த போல, மௌத்த கண்டு பயப்படுற மாதிரி பயப்படுங்க, அது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். வைஃப் தங்கச்சி கல்யாணம் முடிக்கலா, ஏக காலத்துல வைஃபையும் அவட சகோதரியையும் ஏக காலத்திலே திருமணம் செய்ய முடியாவிட்டாலும் கூட அவ எங்களுக்கு மஹ்ரம் அல்ல, அந்நியவள் தான். எத்தனையோ வீடுகளில் மனைவிக்கு துணையாக மனைவியின் சகோதரியை கொண்டு வந்து வேலைக்கும் உதவிக்கும் வைத்திருக்கிறார்கள். கடைசியாக கல்யாணம் தலாக்கிலே போய் முடிகிறது. இவருடைய வாழ்வு மனைவியின் சகோதரியோடு ஆரம்பிக்கின்றது. அல்லாஹ் ஹராம் என்று சொன்னது அது ஹராமாகவே தான் எடுக்கணும். இல்லாட்டி சமூகத்தில் தலை குனிஞ்சி கேவலப்பட்டு தலைய மேல தூக்கி பார்க்கல அளவுக்கு அல்லாஹ் கேவலங்களை உண்டு பண்றத இன்றைக்கு நான் நீங்க ஏண்டோட வாழ்க்கையில அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். சில பெற்றோர்கள் கூட எங்கட மூத்த மகளுக்கு துணைக்குத்தானே போயிருக்கிறார் சின்ன மகள் அப்படின்னு மருமகண்ட வீட்டுல தாத்தாவோட தானே இருக்கிறார் என்று நாம் அனுமதித்திருக்கிறோமே, அல்லாஹ் அனுமதிக்கல. எங்களுக்கு தைரியம், ஆனா அல்லாஹ்க்கு ரசூலுக்கு தைரியம் இல்லை. எங்களுக்கு நம்பிக்கை, அல்லாஹ் ரசூலுக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் அல்லாஹ் ஹலால் ஹராத்த குர்ஆன்ல தெளிவா பேசு. தெளிவு ஆண்கள் டைமிக்கோடும் இந்த தெளிவு, பெண்கள் டைமிக்கோடும் இந்த தெளிவு. ஒரே வீட்டுல ரெண்டு குடும்பம், ஒரு வீட்டுல ரெண்டு குடும்பம், கணவன் மாறி மாறி பேசுறாரு, மனைவியோடையும் பேசுறாரு, அடுத்த குடும்பத்துக்கார மனைவியோடையும் பேசுகிறாரு. கடைசியாக இந்த சொந்த மனைவியின் வாழ்க்கை தலாக்கிலே போய் முடிவடைகிறது. நடக்காத ஒன்றையும் சொல்லல, நடக்காத ஒன்றை பத்தி பேசல, உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் இன்னைக்கு புதுசா சொல்லவும் இல்லை. ஏண்டோட வாழ்க்கையில ஏண்டோட ஊர்ல நாங்க பார்த்து வர உண்மைகள் இதெல்லாம். அல்லாஹ் எதை ஹலால் என்றானோ அது மட்டும்தான் ஹலால், எதை ஹராம் என்றானோ அது மட்டும்தான் ஹராம். எனவே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போற வாழ்க்கை சரி வராது. சில மனைவியின் சகோதரிகள் இந்த செய்திகளை சொல்ல போல செல்லேத்துக்கு சொல்லுவாங்க, சின்ன காலத்திலிருந்து மச்சான் மச்சான் முன்னுக்கு ஓடி வந்தோம், இப்ப நீ இதுக்கு போறோம் மச்சான காணக்கொள்ள ஒளிகிறது, அது நல்ல பழக்கம் இல்லையே அப்படின்வாங்க. சுப்ஹானல்லாஹ், நல்ல பழக்கம் அல்லாஹ் சொல்லித்தந்த சட்டம் மட்டும்தான். மச்சான காணக்கொள்ள நாங்க ஒளிகிறது நல்ல பழக்கமாது? என்ன கேள்வி, என்ன கேள்வி? கண்ணியத்துக்குரியவர்களே, ஹலால் ஹராம் பேரும் பெண்களும் ஆண்களும் இருக்கிற சபையில இது ஒரு பொருத்தமான செய்தி என்பதனால் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில மஹ்ரம் பேன்ற விஷயம் இல்லை. எல்லாம் தாத்தா, எல்லாம் தங்கச்சி. எங்களுக்கு கல்யாண வீட்டுக்கு போனா தாத்தா வாங்கலே, தங்கச்சி வாங்கலே, எல்லாரும் தாத்தா எல்லாரும் தங்கச்சி. யார் இந்த அனுமதியை தந்தது? ஹலால் ஹலால் தான், ஹராம் ஹராம் தான். சிலவங்க கல்யாண வீடுகளை புகுந்து விளையாடுவாங்க. சில பெண்களுக்கு விளம்புவதற்காக ஆண்கள் புகுந்து திரிகிறார்கள். கேட்டா எங்க மனசுல அப்படி ஒன்றும் இல்லைன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொன்ன இருக்கிறேன் உற்றுங்க உண்டு, இவர் சொல்ற அவருடைய மனசுல ஒன்றும் இல்லையா? பெண்களை காணுகின்ற போது அந்த இயற்கை ஆசைகள் அது ஆண்களுக்கு வரத்தான் ஓணும். அப்படி வரலன்னா அவருக்கு நோய் இருக்குது, டாக்டரை உடனே கன்சல்ட் பண்ணுங்க, உடனே கன்சல்ட் பண்ணுங்க டாக்டர் போயிட்டு. எனக்கு இப்படி ஒன்றும் உணர்வு இல்லாம இருக்குது, அல்லாஹ் சொல்லுகின்ற உண்மை. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் நாங்க உலகத்துல கண்களை திறக்கணும். துன்யாக்காக வாழப்படாது, வெறும் துன்யாட வாழ்க்கை தான் எங்கட நோக்கம் என்று வாழப்படாது. எங்கட குடும்பத்தை முதலாவது ஒழுங்கு பண்ணணும். நான் குடும்பத்தை ஒழுங்காகும். நடிப்பல்ல இந்த வாழ்க்கை, நடிப்பல்ல இந்த வாழ்க்கை. என்னுடைய முடிவு கபூர்ல ஆரம்பிக்கும், சக்கராத்துல ஆரம்பிக்கும், நடிப்பல்ல. ஒரு கணவனும் ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறார். ஒரு விருந்தாளி வந்தார், சபையை கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்கு. ஒரு விருந்தாளி வந்தார். ஒரு நாள் தங்கினாரு, ரெண்டாவது நாளும் தங்கினாரு, மூணாவது நாளும் தங்கினாரு. போற மாதிரி இல்லை. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் விரட்டுறதுக்கு உரிமை கூட்டாங்க. 3 நாளைக்கு மேல தங்கி கொண்டே இருக்கிறார். இவரை இப்ப அனுப்பணும்.
எப்படி அனுப்புறது? வழியே இல்லை. கணவன் மனைவிய தாறு மாற அடிக்க தொடங்கினான். கட்டும் அடி நடக்குது. மனுஷன் இவன் ஓண்டு அழ தொடங்கிட்டான். இந்த சண்டையை பார்த்ததோடு இவர் யோசிச்சாரு, நம்ம மெல்ல பேக தூக்கிட்டு போயிடும். இவருக்கு கோபம் வந்து அவக்கு அடிச்சு வீட்டுக்குள்ள பிரச்சனை, நாங்க போயிருவோம் வந்துட்டு அவர் பேக தூக்கிட்டு போயிட்டாரு. இவர் ஓடி போய் கதவை மூடினார். கதவை மூடிட்டு வைஃப்ட சொன்னாரு, நான் வந்து உனக்கு அடிக்கணும் அடிக்கல, அடிக்கணும் அடிக்கல. இவன் சிரிச்சுட்டு சொன்னா, நானும் அலோனும் அலையில, எனக்கு விஷயம் விளப்பம், என்னத்துக்கு அடிச்சதுன்னு எனக்கும் விளப்பம், நானும் அலோனும் அலையில கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. கதவு சத்தம் கேட்குது, தட்டுற சத்தம் கேட்குது. திறந்து பார்த்தாங்க, போனவர் பேக்கோட வந்துட்டாரு. நானும் போகணும் போகல. அவர் சொன்னார் நடிப்பு. இந்த நடிப்பல்ல குடும்ப வாழ்க்கை, நடிப்பல்ல, இது உண்மையான வாழ்க்கை. கணவன் மனைவிட உண்மையான வாழ்க்கையின் யதார்த்தம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க பிள்ளை குட்டிகளை பெற்று வளர்க்கிறோம். எங்கட கண்களை திடீர்னு நாங்க மூடிடுவோம், கண்களை திடீர்னு மூடிடுவோம். நாங்க விழிப்படையும். சக்கராத்துல முழிச்சு வேற இல்ல, இன்றைக்கு முழிக்கணும், இப்ப முழிக்கணும். குடும்ப வாழ்க்கையின் அந்த போக்கை நாம் திருத்த வேண்டும். குடும்பத்தை சீராக்கணும், மனைவிக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும். ஏண்ட கடமையை நான் செய்யணும். துனியா துனியாண்டு வாழப்படாது, துனியாவுக்காக மட்டும் சாகப்படாது. இந்த உலகத்துல தான் நான் நீங்க குடும்பம் மனைவி மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆகிரத்தை சம்பாதிக்கணும். இந்த உலகம் தான் சொர்க்கத்தை உழைக்கும், இந்த உலகம் தான் துனியாவை உழைக்கும், இந்த உலகம் தான் துனியாவை உழைக்கிறோம். ஆகிரத்தை எந்த அளவு உழைச்சிருக்கிறோம்? என்ற மனைவிக்கு நான் எல்லா வேலையும் ஒரு காலத்துல ஜூவை காட்டி கொண்டிருந்தோம். மனைவி பிள்ளை குட்டிகளுக்கு எல்லாம் இடக்கடை லீவு வாரம் ஜூவை காட்டுவோம். துனியாவை உழைக்கும், இந்த உலகம் தான் துனியாவை உழைக்கிறோம். ஆகிரத்தை எந்த அளவு உழைச்சிருக்கிறோம்? என்ற மனைவிக்கு நான் எல்லா வேலையும் ஒரு காலத்துல ஜூவை காட்டி கொண்டிருந்தோம். மனைவி பிள்ளை குட்டிகளுக்கு எல்லாம் இடக்கடை லீவு வாரம் ஜூவை காட்டுவோம். ஏன்? அது கடமை. கொஞ்ச நாள் போக நுவரலியாவை காட்ட தொடங்கினோம். ஏன்? அந்த குறையும் வைக்கப்படாது. இன்னும் கொஞ்ச நாள் போக நாங்க சுனாமி ஏரியாவை காட்டி திருந்தோம். ஏண்டா, ஒரு கணவன் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, தின்ன கொடுக்கிறது போல, சாப்பாடு கொடுக்கிறது போல, உடுப்பு உணவுகள் கொடுக்கிறது போல, ஊடு கட்டி கொடுக்கிறது போல 4 இடத்தை காட்டணும் தானே. செலவழிச்சு கூட்டி தெரிஞ்சோம் சுனாமி ஏரியாவை காட்டிக்கொண்டு. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஜப்னாவை காட்ட தொடங்கிக்கிறோம். கணவன் மனைவி. ஏன்? கணவன் பொறுப்பு இது மட்டுமல்ல பொறுப்பு. எங்களுக்கு ஒரு பயங்கர பொறுப்பு நல்லா தலையில தந்திருக்கிறான். ஓட மனைவிய ஓட பிள்ளைகளை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற பொறுப்பு, நரக நெருப்புக்கு இவர்கள் இரையாகி விடாமல் பாதுகாக்கின்ற பொறுப்பு. சக்கராத்தில் ஒவ்வொரு மனைவியும் பிள்ளைகளும் சொர்க்கத்தை காணணும். அதற்கான பொறுப்பை அல்லாஹ் கணவன்மார்களுடைய கைகளிலே தந்திருக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இந்த குடும்ப வாழ்க்கைக்கு இந்த மஹ்ரம் விஷயம் எல்லா தெளிவையும் நாங்க கொடுக்கணும். அவசியமா மஹ்ரம் என்கிற தெளிவை எங்கட கணவன் மனைவிகளுக்கு நாங்க கொடுக்க வேண்டி, குடும்ப தலையிலிருந்து அறிவை எடுக்க வேண்டி. அப்ப யார் மஹ்ரம், யார் அந்நியவங்க, இந்த தெளிவு இருக்கும். ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான் ஒரு கணவன். அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது, ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை இந்த கணவனுக்கு மஹ்ரமா அந்நியவளா? ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்ற போது அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை. இப்ப அவன் மஹ்ரமா? அவன் பாக்கியலுமா, பேசலுமா, தொடையலுமா? ஆம். அந்த ஒரு தாயோடு ஒருவன் ஒன்று சேர்ந்து விட்டால், உடலுறவு கொண்டு விட்டால், அந்த தாயின் பிள்ளை சொந்த மகளாக மாறிவிடுவார். சொந்த மகள், மகள். இது கல்யாணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய சொந்தம். அங்க நேரத்தை பார்த்தோம், பிறப்பின் மூலமாக ஏற்பட்ட சொந்தம். இன்னொன்று இருக்குது, பால் குடி உறவின் மூலமாக ஏற்படக்கூடிய சொந்தம். ஒரு பிள்ளையை நாங்க எடுத்து வளர்க்கிறோம். எங்களுக்கு எல்லாமே 4 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லை. ஒரு ஆம்பளை பிள்ளை எடுத்து வளர்க்கிறோம். நாங்க பிள்ளைய வளர்த்துட்டோம். அவன் பெரியவன் ஆவிட்டான்.
வீட்டுக்குள்ள நிக்கிறேன், எங்க மனைவிக்கு உம்மான்றார், எங்கட பிள்ளைகளுக்கு தாத்தான்றார். மகரமாகுமா? ஒரு ஆம்பளை பிள்ளையை எடுத்து நாங்க வளர்த்து நான் வாப்பான்னு சொல்லி கொடுத்து எங்க மனைவியை உம்மான்னு சொல்லி கொடுத்ததோட அவன் மகரமாகிடுவானா? மகரம் அல்ல. எதுவரைக்கும் எங்க மனைவி அந்த பொடியன் 2 வயசுக்கு குறைஞ்ச காலத்துல பால் கொடுக்கவில்லையோ அதுவரைக்கும் வீட்டுக்குள்ள வளர்த்ததுக்காக எங்களை வாப்பா உம்மான்னு கூப்பிட்டதுக்காக அவன் மகரமாக ஆக மாட்டான். அந்நிய பொடியனோட வீட்டுக்குள்ள வச்சுட்டு அந்நிய பொடியன் அவன் எங்கட மகள் மாரோட தாத்தா தங்கச்சி என்று கொஞ்சம் விளையாடுவான், மேல பிறழுவான், உருளுவான். அவனும் சொந்த தாத்தாண்டு நினைச்சிட்டு இருக்கிறான். மனசுல வித்தியாசம் இல்லாவிட்டாலும் அந்த உருளுதல், பிறழுதல், அந்த பேசுதல், கரைத்தல், அவர்களை அரைகுறையாக காணுவது அத்தனையும் ஹராம். அந்நிய ஆம்பளை வீட்டுல எங்க மனைவி கூட அவனோடு பேசுவது, கதைப்பது, அவனை தொடுவது, அவனுக்கு சாப்பாடு வீட்டுவது, பெருநாள் காலங்களில் சலாம் சொல்லுவது, அவனை தொடுவதிலிருந்து எங்க மனைவி கூட ஹராத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார். வளர்க்கிற புள்ள பொம்பளை புள்ளன்னு வைங்க, பொம்பளை புள்ளையோட வளர்க்கிறோம். எல்லாம் ஆம்பளை புள்ள, ஒரு பொம்பளை புள்ளை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கிறோம். அந்த பொம்பளை புள்ள பெருசா விட்டா இப்ப எந்த அளவுக்குண்டா அந்த குடும்ப தலைவன் தான் வாப்பா. வாப்பா தான் கல்யாணம் பேசி வழியாக நிற்கிறார். அந்த பெண்ணுக்கு வழி இந்த வாப்பா. வழி அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? எப்படி நீங்க எங்கேயோ உள்ள புள்ளைக்கு நீங்க வழியாகுவீங்க? புள்ளைய செலவழிச்சு வளர்த்தன்னு சொல்லி நீங்களா வழி? அந்நிய புள்ளைய நாங்க எடுத்து இஸ்லாத்துல வளர்த்திருந்தால் வளர்த்த வாப்பா வழியாக முடியாது. யார் வழி? சொந்த வாப்பா. வாப்பா இஸ்லாத்துல இல்லையா? காலியார் தான் வழி. இந்த இத மறைக்கலாம். அப்ப இந்த வாப்பா மகள் மகள்னு பேசுறாரு, வீட்டுக்குள்ள ஈக்கிறா. சுப்ஹானல்லாஹ். இது ஒரு ஹராமான உறவு, ஹராமான நெருக்கம். மார்க்கத்தில் தெளிவிருக்கும். இது ஒரு சஹாபிக்கு நடந்துச்சு. சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள ஒரு ஆம்பளை பிள்ளைய வளர்த்தாங்க. சின்ன பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளைய வளர்த்துட்டாங்க. வளர்த்த பிறகு அவன் பெரியவன் ஆகிட்டான். அடிக்கடி உம்மா உம்மா உம்மான்னு வீட்டுக்குள்ள ஓட தொடங்கிட்டான். சஹ்லாவை தேடிக்கொண்டு. அந்த சஹாபிக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. ஒரு அந்நிய பொடியன் தானே, வளர்க்கிற நேரம் சின்ன பொடியன் தான். இப்ப பெரியவன் ஆகிட்டான். உம்மா உம்மாண்டு அந்த மனுஷியை தேடிக்கொண்டு இவன் ஓடுறான். அவருக்கு விருப்பம் இல்லை. ரசூலுல்லாஹ் இடத்துல போனாரு. அல்லாஹ்வுடைய ரசூலே, ஒரு பொடியனை நாங்க வளர்த்தோம். அந்த உம்மா போறான். ஒரு பொடியனை வளர்த்தோம், பெரியவன் ஆகிட்டான். அடிக்கடி வீட்டுக்குள்ள வாரான், உம்மா உம்மான்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனால் எங்கட கணவனுக்கு இது விருப்பம் இல்லை. கணவனுக்கு விருப்பம் இல்லை. என்ன செய்யுது? செய்ய வழி இல்லை. அவன் அந்நியவன் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மகனுக்கு நீங்க 5 தடவைகள் பால் ஊட்டுங்க. பால் கொடு. வயசுல கூடினொருத்தருக்கு பால் கொடுத்த சம்பவம், அந்த சம்பவம் மட்டும்தான் உலமாக்கள், அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்லுகிறார்கள். 2 வயசை தாண்டினவங்களுக்கு பால் கொடுத்தால் மகரமாக இருந்தா அது அந்த சஹ்லாட விஷயத்துல மட்டும்தான். எனவே எந்த பிள்ளைகளையும் ஆணோ பெண்ணோ வளர்ப்பதாக இருந்தால் பால் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி அந்த பிள்ளையை வளருங்கள். அவன் தான் உங்களுக்கு மகன். நிறைய பேர் நினைக்கிறது வாப்பாவ பொடியனுக்கு காட்டி கொடுக்கப்படாது. அவன் கவலைப்படுவான். இப்ப அவன் வாப்பா, நான் உண்ட வாப்பா இல்ல, நீ வளர்த்த புள்ள, நான் உண்ட உம்மா இல்ல, நீ வளர்த்த புள்ளன்னு சொன்னா அவன் கவலைப்படுவான். பாவம் இல்லையா? அதை சுத்தி நாங்க மறைச்சு கொண்டே இருக்கிறோம். இந்த மறைப்பை அல்லாஹ் விரும்பல. மறைக்கலாம். வளர்க்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஒரு தெளிவிருக்கணும். இது எந்த வாப்பா இல்ல. உதுஊஹும் லிஆபாஇஹிம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அவர்களை அவர்களுடைய வாப்பாவின் பெயர் சொல்லியே அழையுங்கள். நீங்க எப்படி வாப்பாவாகுவீங்க? உங்களுக்கு வாப்பா சமையலாம். பொடியனை பெத்த வாப்பா தான் வாப்பா, அவன் உம்மா தான் உம்மா. அப்ப அவனுக்கு அவனுடைய சொந்தம், பந்தம், உறவுகள் தெரிந்திருக்கணும். உறவை மறைக்க முடியாது. மனசு நோவுதுன்னு நாங்க சொல்லி வேலை இல்லை. அதுக்கு பின்னால நிறைய ரகசியங்கள். நிறைய பேர் புள்ளைய பெற்று வளர்க்கிறது, பாப்பாவை மறைச்சிடுறது, நான் தான் வாப்பா நான் தான் உம்மாண்டு வளர்த்துறது. பிறகு
உறவு பின்னி போயிடும். உறவு பின்னி. இலங்கையில கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. எப்படின்னா, ஒரு உம்மா வாப்பா ஒரு பிள்ளைய பெற்றாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று ஒரு குடும்பத்துக்கு வளர்க்கறதுக்கு கொடுத்துட்டு அவங்க கெக்கிராவ பக்கத்துக்கு போயிட்டாங்க. இவங்க அந்த ஆம்பளை பிள்ளைய வளர்த்து வந்தாங்க. நான் தான் வாப்பா, நான் தான் உம்மாண்டு வளர்த்து வந்தாங்க. அந்த இடத்துக்கு போனா அவங்களுக்கு அங்கேயும் ஒரு குழந்தை கிடைச்சிச்சு, ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளைய ஒரு குடும்பத்துக்கு வளர்க்க விட்டுட்டு அவங்க அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. அந்த பொம்பளை பிள்ளை அங்க வளர்ந்து கொண்டிருக்குது. வாப்பாட பேர் இங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பிள்ளைக்கு வாப்பாட பெயர் மறைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேரும் வளர்ந்து வந்துட்டாங்க. அவங்களும் பிள்ளைக்கு கல்யாணம் பேசுறாங்க, இவங்களும் பிள்ளைக்கு கல்யாணம் பேசுறாங்க. சொந்தம் மறைக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளை இங்கே மூடப்பட்டிருக்கிறது. கடைசியா கேள்விப்பட்டுச்சு, இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை ஒண்டிக்குதான், இந்த பிள்ளைய போலதானாம் அவரும், எனவே நாங்க இந்த ரெண்டையும் முடிச்சுட்டுருவோம் சொல்லி தங்கச்சியை கொண்டு வந்து சொந்த நானாவுக்கு கல்யாணம் முடித்து வைத்த மிகப்பெரிய ஒரு தவறு நம்முடைய நாட்டிலே நடந்துதான் இருக்கு. ஏதான் அல்லாஹ் சொல்றான், வாப்பா என்கிற அந்த வம்சத்தை மறைத்து விடாதீர்கள். அது மனசு நோவுது, அது நோவட்டும், அது நோவட்டும், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் உறவை மறைக்க முடியாது. அவர்களுடைய வாப்பாவின் பெயர் சொல்லியே அவர்களை அழையுங்கள். இது வளர்ப்பு பிள்ளை. இந்த மூலமா சொல்லுவாங்க, நாங்க ஒரு பிள்ளையை எடுத்துட்டோம், 2 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளை, எங்க மனைவிட்ட 2 வயசுக்கு குறைஞ்ச காலத்துல ஒரு 5 தடவை வயிறு நிறைய பாலை குடிச்சிட்டா அது சொந்த பிள்ளை. சொந்த பிள்ளை பால் குடி உறவின் மூலமாக பெற்றெடுத்த சொந்த பிள்ளையாக அந்த பிள்ளை மாறிடுவார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் ஒரு ஆம்பளையோட வீட்டு வாசல் நின்று கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. வந்து பார்த்தா மனைவி ஒரு அந்நிய ஆம்பளையோட கதைச்சு கொண்டிருக்கிறார். எப்படி ரோஷம் உள்ள கணவனுக்கு எப்படி இருக்கும்? இந்த கணவன்மாருக்கு ரோஷம் என்கிறதே எடுபட்டு போச்சு. கோச்சு கொள்ளவான். கல்யாண வீடுகளிலே மனைவியை கொண்டு போய் நிறுத்துகிறார். அங்க வந்தவங்க எல்லாம் மனைவியோட பேசுறாங்க. இவருடைய பொஸ்ல இருந்து எல்லாம் பேசுறாங்க. இவருடைய ஸ்டாஃப் எல்லாம் மனைவியை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறாரு. இவங்களோட வைஃப், இவங்களோட மூத்த டாக்டர், வாங்க பேசிக்கோ, அப்படி எல்லாம் ஸ்டாஃப் எல்லாம் வைஃபோட பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, நீங்க கொஞ்சம் பேசிக்கொண்டிருந்தோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரட்டு, அங்கே போறேன். சுப்ஹான். இஸ்லாமிய கணவன், இவங்க எல்லாம் இஸ்லாமிய கணவன்மார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் இந்த ரோஷம் கெட்ட நிலை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது? இது அனுமதிக்கலாம், இது அனுமதிக்கலாம். இன்னைக்கு எந்த அளவுக்கு எங்கட வாழ்க்கை வெளிநாடு எத்தனையோ ஆண்களோட வாழ்க்கை வெளிநாட்டுல கழிவு. மனைவி இங்க பேங்குக்கு தனியா போற அவ, ஸ்கூலுக்கு பிள்ளைய கூட்டு போறது அவ, டியூஷனுக்கு பிள்ளைய கூட்டு போறது அவ, சந்தைக்கு சாமான் எடுக்க போறது அவ, எல்லாம் தனிய, பஸ்ல தனிய, பேங்குக்கு தனிய, ஹாஸ்பிட்டலுக்கு தனிய. என்ன துனியா இது? இப்படி ஒரு பணம் நாம் சம்பாதிக்க வேண்டுமா? மனைவிக்குரிய சரியான உரிமைகள், இஸ்லாமிய ஒழுக்கங்கள் பேணப்படாத ஒரு தொழில் எனக்கு தேவைதானா? கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கைகள் சீரழியுது. சில கணவன்மார் கிழமை கொடுக்கத்தான் வீட்டுக்கு வருவாங்க. அந்த கிழமைக்குள்ள முழு வேலையும் அவதான் செய்வா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் வீட்டுல இருக்கிறார், இவரும் வீட்டுல இருக்கிறார். மீன் வியாபாரி வந்து வைஃப் சொல்றாங்க, அவர் பக்குவம் உள்ள பொம்பளை, நான் தானே எந்த நாளும் வெளியில, நீங்க இல்லைங்கிற காரணத்தினால சாமான் வாங்க போறேன், இன்றைக்கு சரி நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, மீன் வியாபாரி வந்திருக்கிறாரு, நீங்க போயிட்டு மீனை வாங்கிட்டு வாங்க. இவர் என்ன சொல்றாரு, இல்ல அது நீதான் சரியா சண்டை பிடிச்சி விலையை குறைச்சி நல்ல மீனா வாங்குவாய், நீயே போய் வாங்கிட்டு வா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உங்களோட பொறுப்பை செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். அப்ப கூட இவரு வெறும் பணம், துனியா, உலகம், துனியாட வாழ்க்கையை நோக்கமாக வச்சவரு